அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்றான். யுத்தத்திற்கு போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தையை விசாரித்து அறிவதற்காக அழைக்கப்பட்ட 400 இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளும் ஒன்று போலவே வாய்க்கும் என்று கூறுகிறார்கள். மிகாயா எனும் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமே கர்த்தர் என்னிடம் சொல்வதையே சொல்லுவேன் என்று கூறி யுத்தத்தில் இஸ்ரவேலின் ராஜா விழுந்து போவான் என்று சொல்லுகிறான். ஆனாலும் அவன் சொல்லை மதிக்காமல் யுத்தத்திற்கு சென்று ஆகாப் இறந்து போகிறான். உண்மையை பேசுகிற தீர்க்கதரிசிகள் அப்போது மட்டுமல்ல இப்போதும் சொற்பமான எண்ணிக்கைதான். பிரியமானவர்களே, நாம் எதற்கு செவி கொடுக்கிறோம்? நமது செவிகளுக்கு இசைவான சத்தத்திற்கா அல்லது தீமையை போல் தோன்றும் எச்சரிப்பின் சத்தத்திற்கா? சிந்திப்போம். நீதிமான் நம்மை தயவாய் குட்டி கடிந்து கொள்வது நம் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என்பதை மறக்க வேண்டாம். ஒருவேளை கர்த்தர் நம்மை தமது வாயாக பயன்படுத்துவாரானால் நம் கர்த்தர் நம்மிடம் சொல்வதையே சொல்லுவோம். ஆமேன்.